வணக்கம் சார், எங்கிருந்து பேசுறீங்க? நான் வந்து யூஎஸ்ல இருந்து பேசுறேன். யாருக்காக ஜாதகம் பார்க்க போறீங்க? என் ஒய்ஃபுக்காக உங்க பார்க்கணும். ஒய்ஃப்காக பார்க்க போறீங்களா? பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் சொல்லுங்க சார். பிறந்த தேதி 20 ஜூன் மாசம் ஜூன் 1994. 1994. பிறந்த நேரம் காலை 10:45. 10:45 AM. பிறந்த இடம் சார்? கோயம்புத்தூர். கோயம்புத்தூர். ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரம், சிம்ம லக்னம். யூரோப்னா எந்த கண்ட்ரிலேருந்து பேசுகிறீங்க? இப்போ என்ன டைம் உங்களுக்கு? எங்களுக்கு 8 மணி ஆகுது, உங்களுக்கு என்ன டைமு? ஐயா யூரோப் இல்லைங்க, அமெரிக்காங்க. காலையில் 10 மணி. அமெரிக்காவிலேருந்து பேசுகிறீங்களா? காலையில் 10 மணி. அவ்வளோ நேரம் டைம் வித்தியாசம் அப்பா. காலையில் 10 மணியா? ஓ, யூஎஸ்லேருந்து பேசுகிறீங்க. அப்போ நீங்கள் அப்படியே அமெரிக்காவில் மேற்கு பக்கம் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேற்கு பக்கம். ஆமாங்க, சிக்காகோ பக்கத்தில் இருக்குங்க. சிக்காகோ பக்கத்தில் மேற்கு பக்கம். அமெரிக்கா வந்துடுறேன். இன்னும் அது ஒன்று தானே பாக்கி. குருதச ஆரம்பிச்சிருச்சு. ஒரு நாள் வர்றேன் அமெரிக்காவுக்கு. எப்படியும் ஒரு மாதம் தங்குற மாதிரி அமெரிக்கா யூஎஸ்க்கு கண்டிப்பாக வருவேன். சரி, மறுபடியும் சொல்லுவேன். என்னுடைய 8-12 சுபத்துவ விதியை நிரூபிக்கின்ற இன்னொரு ஜாதகம்ன்றவேன். 12ஆம் இடத்துல மனைவிக்கு சுக்கிரன் இருக்கா? ஆமாங்க. சிம்ம லக்னமாகி 12ஆம் இடத்துல தனி சுக்கிரன். எந்த விதமான இந்த அமைப்பில் செவ்வாயுடைய பார்வை அவருக்கு அங்கே பெரிய அளவில் இது கிடையாது. ஆக இந்த மனைவி அமைப்பில் நீங்கள் 2 பேருமே உங்களுக்கும் 12ஆம் இடம் சுபத்துவமாக தான் இருக்கும். அப்படி இருந்தால் தான் வந்து யூஎஸில் நீடித்த அமைப்பில் இருக்க முடியும். எத்தனை வருஷமாக யூஎஸில் இருக்கிறீங்க? ஆமாங்க ஐயா, இப்போ ஒரு 14 வருஷம் ஆச்சுங்க. 14 வருஷம். என்னுடைய 8-12 சுபத்துவ விதியை நிரூபிக்கின்ற இன்னொரு ஜாதகம். அதனால் என்னைக்கு 12ஆம் இடம் சுபத்துவமாக இல்லையோ, 12ஆம் அதிபதி பரிவர்த்தனைன்றதெல்லாம் ஆதிபத்திய அமைப்புகளில் போயிடும். ஆனால் 12ல் தனி சுக்கிரன் இருக்கிறது வெளிநாட்டை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சரி, இப்போ மனைவிக்கு வந்து சனி தசை நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த சனி தசையில் இப்போ ராகுபக்தி முடிஞ்சு அடுத்து குருபக்தி வரப்போகுது. சனி தசை குருபக்தி உண்மையிலே நல்லாயிருக்கும், ராகுபக்தி நல்லா இருக்காது. ஐயா, இப்போ வந்து நாங்கள் தனித்தனியாக பிரிச்சாங்க அர்த்தம். ஆமாம், ராகுபக்தி நல்லா இல்லை. இப்போ அது சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குங்கிறாங்க. ராகுபக்தி சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கின்றதுனாலையும் சந்திரனோடு இருக்கின்றதுனாலையும் உங்கள் மனைவி மனம் சரியில்லை. ஆமாங்க, என்ன சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. ஆமாம், மென்டல் டார்ச்சர். மென்டலில் மனத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது உங்களால தான் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. நீங்களும் வந்து இதாக பேசக்கூடாது. அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். தனிப்பட்ட கன்சல்டேஷனில் வேறு மாதிரி பேசுவேன். உங்கள்கிட்டையும் பிரச்சனை இருக்குது. 7ஆம் இடத்துல சனி இருக்கிறார்ல, உங்களால தான் மன அழுத்தம். சந்திர ராகு சேர்க்க இருக்கும்போது ராகுபக்தியில் சந்திரனை மனசை பாதிப்பார். 2024 பிறந்ததுலேருந்தே நீங்கள் 2 பேரும் நல்லா இல்லை. இது வந்து கண்டினியூ ஆகும் வர தீபாவளி வரைக்கும். சரிங்க. 7ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால பிரிவு சாத்தியம் இல்லை. 7ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால பிரிவு சாத்தியம் இல்லை. அடுத்து நடக்கக்கூடிய தசைகளும் நல்ல தசைகளாக இருக்குது. அதாவது புதன் தசை 2029 ஆரம்பிக்குது. புதனையும் குரு பார்க்குறாரு. 11ஆம் இடத்துல 11ஆம் அதிபதி வலுத்து தான் இருந்தாலும் 7ஆம் அதிபதி அதை விட திரிகோண அமைப்பில் இருக்கிறார். ஆக சண்டை வந்து இருக்கத்தான் செய்யும். வர்ற 10ஆவது மாதம் வரைக்கும் நீடிக்கும். மனைவிகிட்ட மன்னிப்பு கேளுங்க. நீங்கள் உங்கள் பேரில் தப்பு இருக்கும் கண்டிப்பாக. பெண்கள்லாம் வந்து ரொம்ப சாஃப்டானவங்க. அப்படிலாம் தாங்கக்கூடிய அளவுக்கு, அடிக்கிற அளவுக்கு, அடி வாங்குற அளவுக்கு தாங்குவாங்க. தாங்க முடியாத அளவுக்கு போகும்போது தான் இந்த மாதிரியான பெண்கள் கொஞ்சம் வேறு மாதிரி முடிவெடுத்து பிரிஞ்சிருப்பாங்க. ராகுபக்தி உங்கள் மனைவியை பாதிக்கக்கூடிய அளவிற்கு 7ஆம் பாவகத்தின் வழியாக சில விஷயங்கள் நடந்தன உங்களால். ஆமாங்க, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமே கொஞ்சம் பிரச்சனையாச்சுங்க. இப்போ குழந்தை பிறந்து 1.5 வருஷம் ஆச்சுங்க. அதனால் பிரிவு இருக்காது. நீங்கள் என்ன ராசி? ஐயா, நான் வந்து மேசராசிங்க, கும்பலக்னம். மேசராசி ஜென்மச்சனி ஆரம்பிக்க போது. ஆனாலும் அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் இருக்காது. இந்த அமைப்பின் அடிப்படையில் சந்திர ராகு சேர்க்கை 3ஆம் இடத்துல சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறாரு. சுக்கிரனுடைய வீட்டில் இருந்து சந்திரனோடு சேர்ந்திருந்தால் கணவனால், இந்த அமைப்பில் சுக்கிரனால் மனக்கஷ்டங்கள் கண்டிப்பாக வரும். ராகுபக்தி முடிகிற வரைக்கும் மனைவிக்கு மாற்றங்கள் வரவே வராது. அக்செப்டே பண்ணிக்க மாட்டாங்க. செப்டம்பர் மாதம் வரைக்கும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சரிங்க. அக்டோபர் மாதம் என் கூட சேர்ந்து வாழ்வாங்களாங்க? உறுதியாக வாழ்வாங்க, எழுதி தரேன். 11ஆம் அதிபதியுடைய தசை அடுத்து ஆரம்பித்தாலும் 11ஆம் அதிபதி ஆட்சியாக இருக்கக்கூடிய அமைப்பில்
7ஆம் அதிபதி மூலத்திரிகோணம் என்கின்ற அதிக வலுவான 7 டிகிரி குருவின் பார்வையில் இருக்கிறார். நீங்கள் பிரிய மாட்டீங்க. உங்கள் புள்ள ஜாதகத்திலேயும் தகப்பன பிரியற அமைப்பு இருக்காது. சரிங்க. அதே மாதிரி மனைவியெல்லாம் கொஞ்சம் பிடிவாதக்காரியாக மனைவியெல்லாம் கொஞ்சம் பிடிவாதக்காரியாக இருந்தாலும் நல்ல பொண்ணுங்க, ரொம்ப நல்ல குணம். கொஞ்சம் பிடிவாதம் ஜாஸ்தி, நேர்மையான பிடிவாத அமைப்புகள் இருக்கும். ஆமாம், நம்ம பிடிவாதம்னா நம்ம கொஞ்சம் இறங்கி போக வேண்டியதானே பொண்டாட்டிக்கிட்ட. சரிங்க. ஜாதகம் நல்ல ஜாதகங்க. இப்ப வந்து அவங்க வந்து இந்தியாவில தாங்க இருக்காங்க. அவங்க ஒரு 10ஆவது மாசத்துக்கு மேல இப்ப என் கூட சேர்ந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆமா ஆமா, 9ஆம் மாதத்து வாய்ப்புகள்லாம் இல்லை. என்ன வாய்ப்புகள் இருக்கு? சேர்ந்து வாழ்வீங்க, அவ்வளோதான். தெர் இஸ் நோ சஜெக்ஷன் இன் அஸ்ட்ராலஜி, ஒன்லி ப்ரெடிக்ஷன். முடியும்னா முடியும், முடியாதுன்னா முடியாது, அவ்வளோதான். ராகு ஆரம்பித்தவொடனே மனைவிக்கு மனமாற்றம், ராகு முடிஞ்சவொடனே மனைவிக்கு மனமாற்றம் ஆரம்பிக்கும். ஸ்ட்ரெஸ்ஸு வெளியே போகும். ஸ்ட்ரெஸ்ஸு வெளியே போகும். ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும், குழந்தையால் நடக்கலாம், அவங்க அப்பா அம்மானால நடக்கலாம். இவங்க மாமனார்லாம் கொஞ்சம் நல்ல மனுஷன்தான், மாமனார் பேச்சை இவங்க கொஞ்சம் கேட்பாங்க. இந்த மாதிரியாக ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஜாதகத்தையும் பார்க்கும்போது ஏதாவது ஒரு மாற்றங்கள் தெரியும். அடுத்த வருஷம் சேர்ந்துருப்பீங்க. பெரிய அமைப்புகள் கிடையாது. ஆனால் செப்டம்பர் வரைக்கும் மனைவியை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இன்னும் 1.5 மாதம் இருக்குது. மறுபடியும் நான் சொல்லுவேன், நான் சொல்கிற பலன் 1 மாதம் வேணால் முன்ன பின்ன வரலாம். சரிங்க. வேற என்ன? குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளுங்க? முதல்ல பொண்டாட்டியோட சேருங்க சாமி. சரிங்க. கண்டிப்பாக உண்டு. இந்த மாதிரி ஜாதகங்களுக்கு 2 குழந்தைகள் கண்டிப்பாக உண்டு. முதல்ல பொண்டாட்டியோட, கிராமத்தில் ஒன்று சொல்லுவாங்க, அடியேன்னு கூப்பிட்றதுக்கு பொண்டாட்டியை காணும், அதுக்குள்ளே பிள்ளைக்கு பேர் வச்சிட்டானோ. அது மாதிரி எனக்கு புரியுது. குருஜி கிடைக்கும் போதே எல்லா கேள்விக்கும் பதிலை கேட்டுறோன்றது எனக்கு புரியுது. இருந்தாலும் ஒரு இதுன்னு ஒன்று இருக்குல்ல, மனைவியே இன்றைக்கி வந்து கோவிச்சுக்கிட்டு அங்கே இருக்கிறாங்க, இங்கே இருக்கிறாங்க, மன அழுத்தத்தில் இருக்கிறாங்க, சந்திரராக சேர்க்கைனால கண்டிப்பாக இன்னொரு குழந்தை உங்களுக்கு உண்டு. இன்னும் 2 குழந்தை அமைப்பு கூட இருக்குது. ஏன்னா குரு வந்து கெட்டு போகலை, 5ஆம் பாவகமும் கெட்டு போகலை, நல்ல விதமான அமைப்பில் மங்கள யோகத்தில் குரு இருக்கிறாரு. ராகுவோடு சேர்ந்து இருக்கிறது, சுக்கரனுடைய வீட்டில் பரிவர்த்தனை பெற்ற சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறது. பங்கம் கண்டிப்பாக கிடையாது. அடுத்து மனைவிக்கு 5ஆம் இடத்தை தொடர்பு கொள்ளக்கூடிய புதனுடைய தசையும் சனி தசையில் குருபக்தியும் வரப்போகுது. குருபக்தி குழந்தைய கொடுக்கும்ல. அதனால் வந்து 2வது குழந்தையும் உண்டு. உங்கள் ஜாதகத்தை பார்த்தா 3 குழந்தைகள் கூட இருக்கலாம், அல்லது 2 குழந்தைகள் கூட பிறக்கலாம். ஏன்னா அதுக்கடுத்து 5ஆம் இடத்தை தொடர்பு கொள்ளக்கூடிய புதன் தான் நடக்குது. அதனால் 1.5 மாதம் 2 மாதத்திற்கு செப்டம்பர் வரைக்கும் மனைவி கிட்ட எதுவும் கான்டாக்ட் வச்சுக்க வேண்டாம். அவங்களா பேசினா என்னென்னா என்ன, அதுக்கப்புறம் சேரதற்கான வழிகளில் அவங்கள்ட்ட மனமாற்றங்கள் ஏற்படும். செப்டம்பருக்கு பிறகு நீங்களே பேச ஆரம்பிங்க. நீங்களே போய் பேசுங்க, நேரில் போய் பேசுங்க, மன்னிப்பு கேளுங்க, நடந்த விஷயங்களை எப்படி சீர்படுத்த முடியும்னு பாருங்கள். உட்காந்து பேசினா எவ்வளவு பெரிய பிரச்சனையும் தீர்த்துடலாங்க. இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையை தவிர மற்ற எல்லா பிரச்சனையும் உட்காந்து பேசினா தீர்த்துடலாம். அதனால் நீங்கள் போய் உட்காந்து பேசுங்க. மனைவி கிட்ட விட்டு கொடுத்து போகிறதுல தப்பே கிடையாது. 12/10/2026 பிறகு 7ஆம் பாவகத்தில் குரு பார்வை விழுகின்ற காரணத்தினால், 7ஆம் பாவகாதிபதிக்கு குரு பார்வை கிடைக்கின்ற காரணத்தினால், குருவின் புக்தி நடக்கின்ற காரணத்தினால், உங்கள் ஜாதகத்தை நான் இவ்வளோ தூரம் விலைக்கு சொல்கிறது என் மாணவர்களுக்காக, எப்படிடா இருந்தாலும் ப்ரெடிக்ஷன் பண்ணுறாருன்றதை மாணவர்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக. குருவின் பார்வை 7ஆம் இடத்துல இருக்கும்போது பொண்டாட்டி கையால் ரசச்சோரோ சாம்பார் சோறோ மீன் குழம்போ சாப்பிட்டே ஆகணுங்க. சுக்கிரனுடைய வீட்டில் உட்காந்து சந்திரனோட சேர்ந்ததுனால, சுக்கிரனுடைய வீட்டில் உட்கார்ந்ததுனால ராகு பொண்டாட்டியை பிரிக்கிறார். 7ஆம் பார்வை பெற்ற சனி, 7ஆம் பார்வையை கொடுக்கக்கூடிய குருவோட புக்தியில் உங்களை சேர்க்க வச்சு குழந்தை பெற்றுக்கு வைப்பார். அதுக்கப்புறம் 2.5 வருஷம் சனி தசை குரு புக்தி இருக்குல்ல, மனைவியோடு உறுதியாக சேருவீர்கள். செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு அக்டோபர் ஆரம்பத்தில் 12/10/2026 சொல்லுது. 1 மாதம் முன்ன பின்ன இருக்கலாம். யாருடைய பிறந்த நேரமும் 5 நிமிஷம் முன்ன பின்ன வரும். அக்டோபர் மாதம் அல்லது செப்டம்பர் மாத கடைசியில் மனைவியோட பேச ஆரம்பிங்க. அவங்களுடைய ரெஸ்பான்ஸு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். என்னோடய லைவும் கொஞ்சம் யூஸ் ஆகும் உங்கள் 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்காக. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க.